கார்த்திக் வந்து சொல்கிறதுனா ஒரு வாழ்க்கையில் சந்தித்த மிக அற்புதமான மனிதர்கள் ஒருத்தர். ஆனால் வந்து அவர்கிட்ட சில சில குறைகள் அப்பப்போ இருந்துச்சு. கொஞ்சம் அவருடைய இன்னெபிலிட்டி, ஹெல்த்து, வேறு ரீசன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம், இதெல்லாம் காரணமாக சில விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய குறைகள் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த நேரத்தில். அதையும் மீறி அந்த படத்தை நான் எடுக்கும்போது, அந்த படம் எடுக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த டைரக்டர் வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ண டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து அந்த படத்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஷூட்டிங்கை ஆரம்பித்த அன்றைக்கி முதல் நாளே எல்லாம் நிற்கும்போது கார்த்திக் வந்து அவர் உடம்பு சரியில்லை, அவர் ஊருக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 28 டேஸ் பொள்ளாச்சியில் அங்கேயே இருந்து கம்ப்ளீட் அவரே டைரக்ட் பண்ணி அந்த படத்தை முடித்தார். கார்த்திக் சார் அவரே ஒரு ஃப்ரேம் இல்லாமல் அவ்வளவும் அவரே டைரக்ட் பண்ணி, கோகுலகிருஷ்ணா ரைட்டரை மட்டும் வர சொல்லுவேன்னாரு. டைலாக் அசிஸ்டண்ட்டுக்கு அவர் கூட வச்சுக்கிட்டு 28 டேஸில் டாக்கி போர்ஷன் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சாங்கும் கிளைமேக்ஸ் மட்டும் உதயகுமார் எடுத்து கொடுக்க சொல்லி, உதயகுமார்ட்ட கொடுத்து எடுத்து கொடுக்க சொல்லி அவரே ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர். அதேமாதிரி அவர் சொன்னார்னு சொல்லி அவரும் பண்ணி கொடுத்துட்டு எடிட்டிங்கில் வந்து அவர் எடுத்த போர்ஷன் ஆர்டர் பண்ணி கையில் கொடுத்துட்டு போனார். இந்த கார்த்திக் உலகத்துக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன் அந்த டேரக்டரை, அவர் சரியாக இல்லை, அவர் ஹெல்த் போயிடுச்சு, நான் தான் ரெஸ்பான்சிபிள், இதுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இது வந்து ஒரு படத்துடைய பாசிட்டிவ் பாயிண்ட். ஒரு படத்துக்குள்ளே எப்போவுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே நிறைய சண்டைகள் எல்லாமே இருக்கும். நான் எப்போவுமே வந்து எந்த நெகட்டிவையும் பேசவே மாட்டேன். நமக்கு நல்லது செஞ்சவங்களை மட்டுமே நான் பேசுவேன்.